விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவளித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற கப்பல் 6 மணி நேரம் நடுக்கடலில் அந்தரிப்பு. யாழ்ப்பாண போதனா மருத்துவமனை தீயால் பேரழிப்பு. மின்சார கட்டணம் 18% அதிகரிப்பு. ராஜபக்ஷக்களை விட தற்போதைய அரசாங்கம் மோசமானது என்கின்றார் சாணக்கியன். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைவதற்கான ஆதரவு கடிதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்கியுள்ளது. இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைவதற்கான பெரும்பான்மையை எட்டியுள்ளது. இது தொடர்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா கூறுகையில், அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜனநாயகம் காக்கப்படும். தமிழக மக்களுடைய ஆதரவு. தமிழக முதல்வராக எங்கள் தலைவர் உருவாவார் என்று கூறியுள்ளார். முன்னதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றிய தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. எனினும் ஆட்சி அமைக்க 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் முதலில் 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி தேமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகவுக்கு ஆதரவு தெரிவித்தது. 2 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ள விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலையில் காங்கிரஸ் ஆதரவு மூலம் தாவேகவின் பலம் 112ஆக உயர்ந்தது. இதனையடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநர் அர்லிங்கரை சந்தித்து விஜய் கடிதம் வழங்கினார். ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர்களின் பட்டியலை சமர்ப்பித்தால் மாத்திரமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் உறுதிபட தெரிவித்தார். பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தேவைப்பட்ட நிலையில் விஜய் பலரின் ஆதரவையும் கோரினார். இதனைத் தொடர்ந்து நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக நேற்றைய தினம் மே மாதம் 8ஆம் தேதி அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆதரவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116ஆக அதிகரித்தது. எனினும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனது முடிவை அறிவிக்கவில்லை. இன்று காலை முடிவை அறிவிப்பதாக அந்த கட்சி கூறிய போதிலும் இன்று மாலையே தனது முடிவை அறிவித்ததுடன் ஆதரவு கடிதத்தை வழங்கியது. இதனால் ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மையை விஜய் தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுள்ளது. விஜய் முதலமைச்சராக எப்போது பதவியேற்பார் என்ற விடயங்கள் விரைவில் வெளியிடப்படும் என அந்த கட்சியினர் தெரிவித்தனர். இங்கிலாந்தின் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழர்கள் பலரும் வெற்றி பெற்றுள்ளனர். இங்கிலாந்தின் 136 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி நடைபெற்றது. இதன் முடிவுகள் இன்று மே மாதம் 9ஆம் தேதி வெளியாகின. இந்த முடிவுகளின் அடிப்படையில் பல தமிழர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். குறிப்பாக லண்டனின் கிங்ஸ்டன் அபன் தேவ் சபையில் தமிழர்கள் 3 ஹேரோ சபைக்கான தேர்தலில் 2 சட்டன் லண்டன் சபையில் 1 வெற்றி பெற்றுள்ளார். இதனிடையே இங்கிலாந்து உள்ளாட்சி சபை தேர்தலில் ஆளுங்கட்சியான தொழிலாளர் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. இதேபோன்று கன்சர்வேட்டிவ் கட்சியும் பின்தள்ளப்பட்டுள்ளது. புதிய கட்சியான ட்ரேபோம் யூகே கட்சி முன்னிலை பெற்று வருகிறது. இங்கிலாந்தின் வரலாற்றில் இது ஒரு மிக பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. இதேபோன்று வேல்ஸ் ஸ்காட்லாந்து தேர்தலிலும் தொழிலாளர் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளது. வேல்ஸின் பிளைட் ஜிம்ட்ரோ கட்சி முன்னிலை பெற்றுள்ள அதே நேரம் ஸ்காட்லாந்தில் 5வது முறையாகவும் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. எனினும் இந்த 2 நாடுகளிலும் கூட்டணி ஆட்சி அல்லது தொங்கு ஆட்சி ஏற்படவே வாய்ப்புள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தமிழ்நாடு பயணிகளின் சேவையில் ஈடுபட்ட கப்பல் நடுக்கடலில் பழுதடைந்தது. இதனால் சுமார் 6 மணி நேரம் பயணிகள் கடலில் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகினர் என்று அறிய வருகிறது. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் பயணிகள் சேவையில் ஈடுபடும் கப்பலே இவ்வாறு பழுதடைந்தது. நேற்றைய தினம் மே மாதம் 8ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு காங்கேசந்துறையில் இருந்து புறப்பட்ட கப்பல் இரவு 11 மணியளவிலே நாகப்பட்டினத்தை சென்றடைந்தது. கப்பல் நடுக்கடலில் பழுதடைந்து நிற்பதைக் கண்ட மீன்பிடி படகுகள் பயணிகளை மீட்டதுடன் கப்பலையும் கரையை நோக்கி இழுத்துச் சென்றன. கப்பல் பழுதடைந்தால் அச்சமடைந்த பயணிகள் பலரும் மயக்கம், தலை சுற்றல், வாந்தி உள்ளிட்ட உபாதைகளுக்கு உள்ளாகினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இன்று சனிக்கிழமை அதிகாலை வேளையில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டது. மருத்துவமனையின் மருந்து களஞ்சிய சாலையே இந்த தீ விபத்துக்கு ஏற்பட்டுள்ளது. திடீரென பரவிய தீயால் அவ்விடத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. தீப்பரவல் குறித்த தகவல் கிடைத்தவுடன் யாழ் மாநகர சபை தீயணைப்பு படையினர், மருத்துவமனை ஊழியர் படை தரப்பினர், போலீசார் ஒருங்கிணைந்து செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கசிவாலேயோ இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் இந்த தீ விபத்தில் சதி இருக்க வாய்ப்பில்லை என்றும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார். அத்துடன் மருந்து களஞ்சிய சாலையை விரைவாக புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. எனினும் இந்த மின் கட்டண உயர்வு 95% மாணவர்களை பாதிக்காது என்றும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்கான மின்சார கட்டண திருத்தம் குறித்து இறுதி முடிவு இன்று மே மாதம் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இதன்படி தற்போதைய மற்றும் எதிர்வரும் காலாண்டுகளில் சுமார் 3800 கோடி ரூபாய் வருமான பற்றாக்குறை ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளமை உள்ளிட்ட 3 முக்கிய காரணிகளை முன்னிலைப்படுத்தியே இந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1500 கோடி ரூபாய் மானியத்தை வழங்குவதாக அரசாங்கம் எழுத்துப்பூர்வத்தை உறுதியளித்ததை அடுத்து இந்த கட்டண திருத்தம் சுமார் 5% மின் நுகர்வோரை மாத்திரமே பாதிக்கும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. எஞ்சியுள்ள 95% மின் நுகர்வோருக்கு புதிய கட்டண திருத்தம் பொருந்தாது என்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெளிவுபடுத்தியது. இதற்கமைய 180 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துவோரின் மின் கட்டணம் 18% அதிகரிக்கப்பட்டுள்ளது. 0 முதல் 180 வரையான மின் அலகுகளை பயன்படுத்துவோரின் மின் கட்டணம் அதிகரிக்கப்படாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ராஜபக்ஷ அரசாங்கங்களின் நிர்வாக சீர்கேடுகளை விட தற்போதைய அரசாங்கத்தின் முறையற்ற நிதி மேலாண்மை நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரசாடக்கியன் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்துக்கு நிர்வாகத்திறமை சற்றமில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. தவறான கட்டண செலுத்துதல் முறைகள் மூலம் நாட்டின் நிதி வீணடிக்கப்பட்டு வருகிறது. திரைசேரி மோசடிகள் குறித்து கேள்வி எழுப்பினால் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் தற்போது பதிலளிக்க முடியாது என அரசாங்கம் நழுவுகிறது. அத்துடன் அசவேசம பயனாளிகளுக்கு 50 கோடி ரூபாய் மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல்கள் நிதி நிர்வாகத்தில் உள்ள மிகப்பெரிய ஓட்டையாக காட்டுகிறது. வீதி போக்குவரத்து அதிகார சபையில் ஒப்பந்ததாரர்களுக்கு 2 முறை கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான தவறான நிதி பரிமாற்றங்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாக இருந்தால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற நேரடி ஊழல்களை விடவும் மோசமான விளைவுகளை இவை ஏற்படுத்தும் என கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் குறிப்பிட்டார். விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவளித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற கப்பல் 6 மணி நேரம் நடுக்கடலில் அந்தரிப்பு. யாழ்ப்பாண போதனா மருத்துவமனை தீயால் பேரழிப்பு. மின்சார கட்டணம் 18% அதிகரிப்பு. ராஜபக்ஷக்களை விட தற்போதைய அரசாங்கம் மோசமானது என்கின்றார் சாணக்கியன்.